ஒரு வழியா நிவின் ராகினியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பசுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இவங்க எல்லாரும் என்னதான் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிவின் விட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா பசுபதியோ அங்க நிவின் இருக்கிறது தெரியாததுனால ராகினி கிட்ட வெண்ணிலாவை அப்பப்போ காவேரி போய் பார்க்கறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம காவேரி கிட்ட அவ என்னனாலும் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் காவேரி வெண்ணிலாவோட மனசை கலைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வந்துச்சு. அவ எல்லா உண்மையுமே சொல்லிட போறதா சொன்னாங்க. அதனால இதுக்கப்புறமா நமக்கு வெண்ணிலா தேவையில்லை. அவ இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. அதனால அவளை முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு வெண்ணிலாவை கொலை பண்ற விதமா பேசிக்கிட்டு இருக்கு. இதுல ஆடி போன நிவினும் பதட்டத்துல அங்க இருந்து உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம அங்கிருந்து போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு வாளிய தள்ளிவிட்டு ஒரு சத்தத்தையுமே ஏற்படுத்திடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட பசுபதியும் அவங்களோட ஆளுங்களும் ராகினி கிட்ட நீ வரும்போது உன்னை யாராவது ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்க ராகினியும் தெரியாதுப்பா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லையேன்னு மனசுக்குள்ள ஒருவேளை நீ வீணா இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே பசுபதியை பார்க்க பசுபதியும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அவங்களோட ஆளுங்களை கூட்டிட்டு அங்க யாராவது இருக்காங்களான்னு சர்ச் பண்ண தயாராக இந்த பக்கம் நிவினும் பசுபதி தன்னை தேடி ஆளுங்களோட வர்றதை பார்த்துட்டு இதுக்கப்புறமாவும் நம்ம இப்படிலாம் மறைஞ்சு இருக்கிறது சரியா இருக்காது. கண்டிப்பா அவன் நம்மளை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம காவேரி கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு போன் பண்ணி பசுபதியால வெண்ணிலாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்க. பசுபதியா ஒரு பக்கம் ஆளுங்களோட கூட்டிட்டு நிவினை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ கைஸ், நிவின் பசுபதி கிட்ட மாட்ட வாய்ப்பு இருக்கா? அப்படி மாட்டினாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் காவேரிக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. அவங்க எப்படியாவது போலீஸ்காரங்களோட உதவியாலேயோ இல்லைன்னா மற்றவங்களோட உதவியாலேயோ வெண்ணிலாவோட உயிரை காப்பாத்திடுவாங்களா? அப்படி இல்லைன்னா பசுபதி நினைச்ச மாதிரியே வெண்ணிலாவை கொலை பண்ணிட்டு அந்த பழிய தூக்கி காவேரி மேல கூட போட வாய்ப்புகள் இருக்கா? இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன? காவேரியும் விஜயும் இந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் மீள போறாங்க? அதே சமயம் காவேரி வெண்ணிலாவுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத ஞாபகமா கமெண்ட்ல சொல்லிடுங்க.